Taste the Daily. திரு அக்னீஸ்வரன் எந்த புள்ளியில இதை நிறுத்தி முதல்வர் விமர்சிக்கிறாருன்னா, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னமும் கூட்டணி தொடர்கிறது, ரகசிய கூட்டணி தொடர்கிறது. அந்த கூட்டணி பிளவு அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படின்றத தொடர் பிரச்சாரத்துல பல இடங்கள்ல அதை நிறுவிக்கிட்டே இருக்கிறார். மீண்டும் மீண்டும் அதை பதிய வச்சுட்டே இருக்கிறார். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுகவுக்கு? இவர்களால் இந்த மோடி எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, திராவிட மாடல், சமூக நீதி, இதைத்தான் இந்த 4 வார்த்தையைத்தான் அவங்களால சொல்லிக்கிட்டே இருக்குமே ஒழிய இவங்களால செயல்பாட்டுக்கு இவங்க தயாரா இல்லை அப்படின்றத இது காட்டுது. ஒன்று. ரெண்டாவது, மதிப்பிற்குரிய மோடி, இவங்க சொன்னதே வச்சுக்கிறேன், மதிப்பிற்குரிய எதிரி. ஆனா மதிப்பிற்குரிய எதிரினாலே மோடி தானே உங்களுக்கு. அப்போ இதே கருப்பு பொருள் எதிர்கட்சியா இருக்கும்போது விடுவோம், ஆளுங்கட்சியானதுக்கு பிறகு நான் இந்த புதிய தலைமுறை வாயிலாக நாட்டில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி மக்களுக்கு நான் சொல்றேன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது பிரதமர் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்? நீங்க கள்ள உறவுன்றீங்களே, சரி மாநில திமுக அரசு நல்ல உறவே வச்சிருக்கீங்களே, ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கிற போது எத்தனை முறை வருகிறார்? என்ன திட்டத்தை முதலமைச்சர் போய் கூப்பிடலீங்க, முதலமைச்சருடைய புதல்வர் போய் கூப்பிடுறாரு, வந்துட்டாரு. செஸ்ஸுக்கா, இதுக்கா, கேலோ இந்தியாக்கா, எல்லாத்துக்கும் வந்துருவாங்க. ஆனா இவர்களுக்குள்ள பயம், பதட்டம். என்னடா இது, நாம எதுவுமே செய்ய முடியல, எடு ஆயுதத்தை, திராவிட மாடல் எடுத்து வீசு. நான் கேட்கிறேன், இதை செஞ்சதனால பாராளுமன்ற பல்கிவாலா என்று சொல்லக்கூடிய டி.ஆர். பாலு அவர்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குழுவினுடைய தலைவர், கவர்னரை மாத்தணும்னு சொன்னீங்க, மாத்திட்டீங்களா? நீட்டி விலக்கு பெற்றுட்டீங்களா? மாநிலத்தினுடைய எடப்பாடி முதலமைச்சர் இன்னொன்னு சொல்றீங்கல்ல, அதாவது அரசியல் அமாவாசை, இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் பார்த்து வாக்களிப்பார்கள். நீங்க அரிஸ்டாட்டிலுடைய பேரனாவே இருங்க, மெத்த படிச்ச மேதாவியாவே இருங்க, ஆனால் தமிழ்நாட்டு மேகதாது உரிமையை நீங்கள் என்ன செஞ்சீங்க? இல்ல, யாரு எதிரிங்கிறத அடையாளம் காட்டுறாரு திரு ஸ்டாலின். அந்த எதிரிக்கு துணை போகக்கூடியவராக திரு இபிஎஸ்ஐயும் அடையாளம் காட்டுகிறார் அப்படின்னு சொல்றாரு. 7.5 நீட்டு விலக்கு இருந்தாலும் நீங்க கொண்டு வந்தாலும் நடைமுறைப்படுத்தினவர் உங்களுக்கு அமாவாசை. ஆனா நீங்க 89 கையெழுத்து, நீங்க தான் சட்டமன்றத்தில் ஒரு பொய் பேசுனீங்க. என்ன பேசுனீங்க? எங்களுக்கு வந்தால் சூட்சமம் தெரியும். சட்டமன்றத்தில் பொய் பேசின கட்சி திமுக. சரி, ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, நீட்டு விலக்கு வந்துச்சா? வரல. இப்ப ஒரு கையெழுத்து 89 லட்சம் கையெழுத்து. பச்சை துண்டை போட்டுக்கிட்டு விவசாயின்னு சொல்லக்கூடியவர் வேளாண் சட்டங்களை ஆதரிக்கிறாரு. இந்தியாவில் இருக்கிற எந்த முஸ்லீம் பாதிக்கப்படுவார்னு கேட்டுக்கொண்டே, அதுவும் லா பாயிண்ட் பேசிக்கிட்டே குடியுரிமை திருத்த சட்டத்தை எடப்பாடி ஆதரிச்சாரு. ஆனா இன்னைக்கு அவர் புலிப்பாண்டி, எலிப்பாண்டியாக மாறி பாஜகவுக்கு இணக்கமாக இருந்தவர் இன்றைக்கு பாக்கி கேட்கிறாரு. எப்படி மக்கள் நம்புவார்கள்? அந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்த நான் தயாராக இல்லை. நான் இப்ப கேட்பது, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க மக்களுக்குன்னு தான் கேட்கிறேன். ஒன்னு பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, கருப்பு பலூன், ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு சிகப்பு கம்பளம். அப்ப இந்த இரட்டை நிலைப்பாடுகளை பச்சை தமிழராக இருந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக அதிமுகவில் இருந்து வந்திருக்கிறார். அவர் செய்த சாதனைகளை, அவர் செய்த ஒரு சட்ட திருத்தத்தை உங்களால் ஒண்ணு கூட செய்ய முடியல. எல்லா வரிகளையும் ஏத்திட்டீங்க, நிதி உங்களால பெற முடியல. ஆக தூத்துக்குடியில இவ்வளவு 96 சென்டிமீட்டர் காயல் பட்டணம் இருக்கிற போது நீங்க இந்தியா கூட்டணிக்காக போய் அங்க பேசிட்டு இருந்தீங்க. நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் யார் பிரதமரா வரணும் வரக்கூடாதுன்னு கட்சிகள் பேசிட்டு இருக்கிற போது மத்தியில ஆண்ட கட்சி மீதான விமர்சனங்களை கூர்மைப்படுத்துவதான அரசியல் ரீதியாக உங்களுக்கு கை கொடுக்கும். நாங்க திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருக்க மாட்டோம், நாங்க சுயமரியாதையோடு தொடர்ந்து பாஜகவை எதிர்ப்போம்னு திரு ஸ்டாலின் பிரச்சாரத்துல சொல்றதானே எடுபடும், மக்கள்கிட்ட அதுதானே போய் சேரும். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு சுயமரியாதைன்றீங்களே, இந்த சுயமரியாதைக்கு இலக்கணத்தை கொடுத்தவர் தந்தை பெரியார். தன் உழைப்பில வியர்வையை சிந்தி அந்த வருமானத்தை வைத்து வாழ்க்கையை ஓட்ட வேண்டும், இதுதானே தந்தை பெரியாருடைய இலக்கணம். ஆனால் இந்த இலக்கணத்தை வச்சுக்கிட்டு நீங்க பிரிச்சீங்க பாத்தீங்களா பெண்களை, 1,06,54,000 பேருக்கு, அப்புறம் 1,16,00,000 பேருக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கல்ல. இந்த பெண்கள் ஊரா உங்களுக்கு எல்லாரும் வாக்களிச்சிருவாங்களா? 6,20,00,000 பேர் இன்னைக்கு வாக்காளர்கள் தமிழ்நாட்டில். அதுல நீங்க சொல்றபடி 2,23,00,000 ரேஷன் அட்டைகள். அப்படின்னா நீங்க கொடுத்திருக்கிறது வெறும் 1,16,00,000 பேருக்கு.
அவர்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்களிப்பார் நினைக்கிறீங்களா? அப்ப மிக்ஸாம் புயலுக்கு உங்களால பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணத்தை கொண்டு வந்து இங்க கொடுக்க முடியல, அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரதிபலிக்காதா? இல்ல, பாஜகவை எதிர்ப்பதன் மூலமாக, திரு மோடியை விமர்சிப்பதன் மூலமாக திமுகவுக்கு எந்த விதமான லாபமும் இல்லைன்றீங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தான் அவங்களுக்கு வாக்கு கிடைக்க போகுது. உண்மை அதுதான். இரண்டாவது, பாஜக எதிர்ப்பு, அவர்களுக்கு அரசியல் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த கட்சியா வந்துருச்சு. ஏன்னா இது ராஜ பரம்பரை மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சாமானியன், ஒரு கிளை செயலாளர், பொதுச் செயலாளர் வந்தது இவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் இப்படிப்பட்ட அவதூறான வார்த்தைகளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுகிறார். அதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த வாக்குகளாக அது மாறுகிற போது அவர் புரிந்து கொள்வார். திமுக அதிமுகங்கிற இருதூர அரசியல தானே. இருங்க கான்ஸ்டன்ட் சார் பேசுவார். பொறுங்க, நீங்க பேசுறது தான் நான் பதில் சொல்றேன். பொறுங்க, இல்ல நான் பேசுவேன் குறிக்கிறாங்க. இருங்க, எடப்பாடி இருக்கட்டுங்க, எடப்பாடி இருக்கட்டுங்க. ஏன் நீங்க பேசாதீங்க, நீங்க கேளுங்க சார். இல்ல, இருதுருவ அரசியல தானே திமுக விரும்பும். அதிமுக திமுகங்கிற இருதுருவ அரசியல தானே விரும்பும். அங்கதான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க ஏன் பாஜக திமுக வளர்த்து விடுதுன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? பேசுறது தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல். ஆனால் பேசிய விவாதத்தில் பேசியவரே மரியாதைக்குரிய மோடிங்கிறார். அதுதான் ரெண்டு ஒண்ணுதான், மரியாதை மதிப்பு எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இவர்கள் பண்ணக்கூடிய இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு பாத்தீங்களா, எந்த செயலும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு செய்யாமல் இவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வாதம் திராவிட மாடல். அதாவது இந்த இருட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிருவாங்க. ஏன்னா இதுதான் இவங்களுடைய வேலையே. Taste the Daily.